ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமரா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. 4 மணி பலகாரம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நம்ம பண்ண போகிறது இன்றைக்கி கோதுமை மாவு கேக், கோகோனட் கேக்குன்னு கூட வச்சுக்கலாம். நீங்கள் நான் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க, அதை போட்டுக்கலாம். இதுலேயே நம்ம தேங்காய் நான் துருவி ஒரு 1/2 கப் எடுத்துருக்கேங்க. 1/2 முடி தேங்காய் இது துருவி வச்சுருக்கேன். இந்த ப்ரௌன் பாட்டு எடுத்துட்டேங்க, அதையும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பாதாம் ஒரு 10 எடுத்து நான் இந்த மாதிரி இது நான் துருவலில் பண்ணேங்க. இந்த மாதிரி துருவி வச்சுக்கிட்டேன். நீங்கள் மிக்சியில் கூட ஒட்டி வச்சுக்கலாம். பவுடராக போட்டுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா பார்த்துக்கலாம். மீதி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இதை இப்போ இதுலேயே நம்ம மிக்சியில் நான் சர்க்கரை எடுத்து பொடிச்சு வச்சுருக்கேங்க. மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஒரு 3/4 கப் சர்க்கரை எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. அதை போட்டுக்கலாம். அதில் பார்க்கலாங்க. அரைச்சி வச்ச சர்க்கரையும் போட்டுக்கலாங்க அதில். இப்போ எல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பால் பவுடர் இருந்தால் 2 டீஸ்பூன் போட்டிங்கன்னா தண்ணியிலையே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் பவுடர் இல்லைன்னா நம்ம மில்கில் இதை கரைச்சிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை எல்லாம் உப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும், ஏலக்காய் பொடி எல்லாம். இப்போ இதில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் கேக் மாதிரி ஸ்டீமில் பண்ண போகிறோம். அவன் தேவையில்லை, நம்மளுக்கு உப்பு மணல் எதுவும் தேவையில்லை. இதை நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாங்க. இது ஸ்டீம் கேக். இப்போ நான் இதில் பால் சேர்த்துக்கிறேன். நான் இப்போ 3/4 கப் பால் எடுத்துருக்கேன். பார்க்கலாங்க. தேவையானா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். சோடா மாவு லாஸ்ட்டாக சேர்க்கலாங்க. சோடா மாவு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் 3/4 கப் பால் ஊற்றிருக்கேங்க. இன்னும் வேணும்னா ஒரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். சரியாக இருந்தால் இதை அப்படியே விட்டுருவோம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க. நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் 1/4 கப்பு பால் ஊற்றிட்டேங்க. டோட்டலாக இதுக்கு 1 கப் பால் செலவாயிருக்குங்க நமக்கு. இதை கரைச்சி இப்போ வச்சுருவோம் ஒரு 5 நிமிஷம். இப்போ நம்ம இதுக்கு ஸ்டீமருக்கு தண்ணி கொதிக்க வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி நான் கேக் டின்னில் நெய் தடவி வச்சுருக்கேங்க. லைட்டாக நம்ம கேக் டின்னில் ஊற்றிக்கலாம். முதல்ல நான் தண்ணி வச்சிடுறேன். இதை நல்லா நீங்கள் கட்டிகள் இல்லாத மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. அவ்வளோதான். இதை ஓவன் இல்லைன்னா கூட பரவாயில்ல, வீட்டிலே இந்த மாதிரி ஸ்டீம் கேக் பண்ணி குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸ்நாக்ஸ்க்கும் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் நீங்கள் என்ன செய்யுதுன்னு யோசிக்காமல் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாங்க. ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது தான். சர்க்கரைக்கு பதில் நீங்கள் வெல்லம் கூட 1 கப்பு சேர்த்து பண்ணலாங்க. இன்றைக்கி நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம சேனலில் நிறைய வெல்லம் போட்டு செஞ்சுட்டேன் இந்த வீக் ஃபுல்லாக. அதனால் இன்றைக்கி சர்க்கரையில் பண்ணியிருக்கேங்க. சரிங்க, இப்போ நான் தண்ணி ஏற்றிடுறேன். பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் எடுத்துங்க. இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். சோடா மாவு கொஞ்சோண்டு அதில் பால் விட்டுக்கலாம். அது ஆக்டிவ் ஆகிறதுக்கு. அப்போ தான் அது நல்லா மிக்ஸ் ஆகிடுங்க. அதனால ரொம்ப ருசியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா இது தேங்காய் கேக். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுது. இதில் தேங்காய் இருக்குது, பாதாம் இருக்குது, கோதுமை மாவு, மில்க்கு இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குங்க. சுவை இதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நான் இப்போ இதில் நெய் தடவை வச்சுருக்கேன் கேக் டின்னு. நீங்கள் ஒரு கிண்ணத்தில் கிளாஸில் கூட ஊற்றிக்கலாங்க. சூடாம போட்டுதான் நம்ம உடனே வச்சிடணும். முக்கால் ஊற்றுங்க போதும்.
சரியாக வந்துடுங்க. 5 கிலோ கேக் வந்திருக்கு. கொஞ்சம் கம்மியாக இருந்தால் இதுலேருந்து எடுத்து போட்டுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப நிறைய இருக்குது. ஈவனாக பண்ணிக்கோங்க. தண்ணியும் பாயில் ஆகிடுத்துங்க. தண்ணி கொதிச்சதும் டக்குன்னு வைங்க, டக்குன்னு ஆகிடும். ஸ்லோ பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி டேப் பண்ணிங்கன்னா நல்லா உள்ளே போய் நல்லா இருக்குங்க. இப்போ மிச்சம் கேக்கு இந்த இது மேலே கொஞ்சம் பாதாம் தூள் போட்டுடலாங்க. நம்ம இப்போ மூடி போட்டு வச்சிருவோம். 15 நிமிஷம் இது குக் ஆகட்டுங்க. 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 15 நிமிஷம் ஆகிடுதுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்ம ஸ்டீம் கேக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டூத்பிக் வச்சு செக் பண்ணிக்கலாம். இல்லை, ஒட்டவே இல்லைங்க, க்ளீனாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வெளியே எடுத்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வெளியே எடுக்கலாங்க. கேக்கை ரொம்ப குயிக்காக ஈஸியாக ஒரு 15 மினிட்ஸில் நீங்கள் நினச்சதும் செஞ்சிடலாங்க. இந்த பொருளெல்லாம் நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய பொருள் தான். தேங்காய் இருக்கும், சர்க்கரை இருக்கும், வெல்லம் வேணும்னா வெல்லம் கூட இருக்கும், மாவு, கோதுமை மாவு, பால், பாதாம் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். தேங்காய் பூவை கூட மேலே போட்டு நீங்கள் அப்படியே செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்பவே ஈஸி. ஏலக்காய் தூள் பொடி, அவ்வளோதாங்க. பாருங்கள் ஸ்டீம் கேக் எவ்வளோ சூப்பராக நல்லா வெடித்து நல்லா வந்திருக்கு பாருங்கள். சரிங்களா? பாருங்கள், ஈஸியாக எடுத்துடலாம். ஏன்னா இதில் நான் கொஞ்சம் லைட்டாக நெய் தடவிட்டேன். நீங்கள் நெய் தடவுனா கூட வந்துடுங்க. ஏன்னா இதில் தேங்காய் இருக்கிறதுனால அழகாக வரும் பாருங்கள். சூப்பராக ஈஸியாக வந்துடுது பாருங்கள். அப்படியே நான் பிளேட்டிங் பண்ணிடுறேன். ரொம்ப சாஃப்ட், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாங்க. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. சரிங்களா? பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. ரொம்பவே டேஸ்ட்டாக கூட இருக்குங்க. நான் நிறைய வாட்டி என் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி இன்றைக்கி யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன்னு செய்யாதீங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.